போட்டுலாம் ஆயிலோட கலர் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்படிதான் வரும். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் சொல்லிட்டு நான் மார்னிங் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் போட்ட ஒரு vlogோட ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஒரு 3 நாளைக்கு வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து டேஸ்டான ரெசிபிஸ், குட்டி குட்டி டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த vlog இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ மார்னிங் அப்படின்றதுனால சூப்பரான ஒரு டீ ரெசிபியோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக டீ இல்லைனா காஃபி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற டீ பொடி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நீங்கள் டீ யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நார்மல் டீ கூட செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பயங்கரமாக ஹெட் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நல்லா வார்மாக அந்த டீ குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் வந்து டீ லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டீக்கு தேவையானதெல்லாம் எக்ஸ்ட்ரா தேடி தேடி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஒரு 4-5 பாக்ஸ் வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி குட்டியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதில் என்னோட ஃபேவரட் டீ வந்து உங்களோட இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 3மே வந்து மீஷோவில் நான் வாங்கினேன். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபேஸ் சீரம் நான் வந்து ஹேர் சீரம் கேட்டிருந்தாங்க. அதை நான் சீக்கிரமாகவே நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இப்போ நமக்கு தேவை இந்த ஃபோம் பாட்டில். ஸோ இதை எடுத்துக்கலாம். த்ரீ டேஸ் வந்து சன்லைட்டில் வச்சதுக்கப்புறமா ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரு நாள் நைட்டு இந்த வேம்பாலம் பட்டு ஊர்னாலே இந்த கலரில் வரும். பட் நல்லா வந்து நம்ம சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணணும். நல்ல வெயில் வந்து பட்டுருக்கு. ஸோ அந்த அகலமான ஒரு பவுலாக நான் எடுத்துக்க சொன்னேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன நான் ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா ஓடிடுச்சு. இதுக்கு மேலே இதில் இருக்க வேண்டாம். இதை நம்ம வந்து இந்த பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் மறுபடியும் சேர்த்து நம்ம 3 நாள் வந்து சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். ஆயிலோட கலர் வந்து நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் வரும். ஓகே, இதை நம்ம இந்த பாட்டிலில் எடுத்து வச்சோம். ஸோ நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். நம்மளோட ஹேர் ஆயில் இருங்க நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துப்போம். ஓகே, நம்மளோட ஹேர் ஆயில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோம் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக உள்ளது தான். இதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நான் ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஐ மீன் காய்ச்சி எடுக்கிறது. ஸோ அந்த ஆயிலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ஒரு 1 இயர் பிஃபோர் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஹெர்பல் ஹேர் ஆயில் மாதிரி வரும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயில் இருக்கும். ரெகுலராக என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதை ரெடி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹேர் ஃபால் ஏதோ எனக்கு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால நான் வீடியோவில் வந்து ஹானஸ்ட்டாக அதை நான் ஷேர் பண்ணி சொல்லிட்டேன். இது நல்லா இருக்குங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போடுறேன். ஏன்னா நம்ம நிறைய பொருள் போட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. இது ரொம்ப ஈஸி. பொருள் மட்டும் வாங்கணும், ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வெயிலில் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹேர் ஃபால் ஆகிற ஒரு டைப் தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்வெட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னோட ஜீனும் பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து லென்த்தாக வளர்ற ஒரு ஜீன்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு ஹேர் தான். பட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லீனாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சிலதெல்லாம் பார்த்து பண்ணுவேன். நிறைய ஹேர் பேக்லாம் கூட ட்ரை பண்ணி நான் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த ஹேர் பேக் வீடியோலாம் யாருக்காவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட்ஸ்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து எஃபெக்டிவாக கொஞ்சம் பார்க்க வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தென் ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி நான் வீடியோவில் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ்
வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஆயில் ரொம்ப ஈஸி, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஸோ அந்த பவுடர் அண்ட் ஃப்ளைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா சேம் இந்த ஹேர் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் வந்து காட்ட போகிறேன். அந்த ப்ராடக்ட் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துறேன். ஏன்னா நானே வந்து ரிவ்யூ பார்த்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். ஒரு சின்ன டூல் தான். முடிக்கு என்னம்மா டூல் என்ன வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணி வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. பட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு ரீச் ஆகிறதுக்கு. டெர்மா ரோலர் சிஸ்டம். ஸோ ஓகே, அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. சில பேருக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஹேர் ஃபால்னாலே வந்து அந்த ஃபோர்ஹெட் பெருசாக போகிறது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட முடிக்கு வந்து கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிபிளாக பட் முடி மட்டும் கொஞ்சம் நம்ம சிலது கொஞ்சம் பார்த்து பண்ணல அப்படின்னா ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா வந்து அது ஆஃப்டர் டெலிவரி, பேபி, வேலை, ஸோ நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கு நமக்கு டைம் அப்படின்றது பெருசாக இருக்காது. ஸோ அதனால அதை நான் சொன்னேன். ஸோ இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல்ப் தெரிகிற அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, அந்த பேபி ஹேர் இல்லை, க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ரோலர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். டெர்மா ரோலர்னு கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்ப முக்கியம், இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக யூஸ் பண்ணணும். போட்டு நல்லா தேய்ச்சோம்னா வலிக்கும். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதுக்கு மசாஜ் கொடுக்கணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஸோ ஃபார் சம்திங் ஸ்கேல்ப் எங்கெல்லாம் தெரியுதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு பேபி ஹேர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஹேர் ஆயில் இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக இது நல்லா ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா குட்டி குட்டியான அந்த பேபி ஹேர் க்ரோத்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால அந்த பேபி ஹேர் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப தேவைப்படும், ஸோ அதனால நான் இதை வாங்கினேன். மேபி உங்களுக்கும் இது தேவைப்படும் அப்படின்னா இது மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா பிராண்ட்லையுமே இருக்கும், ஸோ நிறைய பார்த்துருப்போம். பட் இந்த டெர்மா ரோலர் நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நான் மீஷோவில் வாங்கினேன். இந்த மீஷோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். மேபி யாருக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து அந்த ரோலர் கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு இது எப்படி சொல்கிறது, மெட்டலில் பண்ண மாதிரியான ஊசி மாதிரி இருக்குது. பட் வந்து குத்துனா ரொம்ப வலிக்குமா அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. பட் நம்ம லைட்டாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் புதுசாக நிறைய டூல்ஸ்லாம் மீஷோவில் இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண அந்த வேம்பாலம் பட்ட ஹேர் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஸோ இதெல்லாமே என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ அந்த சூப்பரான டீ ரெசிபி நீ சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஆயில் நல்லா ஸ்கேல்பில் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரோலர் வச்சுட்டு ஸோ நல்லா வந்து நம்ம வகுடி எடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கிட்ட எங்கெல்லாம் நமக்கு அந்த கேப் தெரியுதோ அந்த இடத்துலலாம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணணும். ஸோ அதை ரெகுலராகவே பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு முக்கியமான வேலை வந்து இருக்குது. நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நான் சாய்க்கு அப்ளை பண்ணி விட போகிறேன். ஃபேஸில் வந்து நான் போட்டு விட போகிறேன். ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம், ரொம்ப டேனாக இருக்குது, ஏதாவது ஒரு பேக் போட்டு விட, நம்மளோடதே போடு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற இந்த ஃபேஸ் பேக் வந்து 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம vlog ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். அண்ட் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் வந்து பிம்பிள் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆக்னி இருக்குது, ஸோ இது இந்த மாதிரி நிறைய நம்மளோட ஃபேஸ் ப்ராப்ளமுக்கு இது ரொம்ப சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இது வந்து பியூர் அண்ட் நேச்சுரலாக வீட்டில் ரெடி பண்ணுறது. ஸோ வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த கழுத்துக்கிட்டலாம் சில பேருக்கு பயங்கரமாக டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கலாம் கூட கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்தும் பார்த்திங்கன்னா ஈவனாக அந்த ஃபேஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா வந்து 20 minutes இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஸ்கின் பிரைட்டன் ஃபேஸ் பேக் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு
நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி பண்ண வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே அளவெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 hour வெயில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து அரைக்க வேண்டியதுதான். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டீ பவுடர் சொன்னேன், இப்போ வரைக்கும் நீ வந்து அதை ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ சுக்குக்கு அப்புறம் வந்து ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். அது வந்து ஜாதி காய் வந்து உடச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 ஆட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், ஒரு 10லேருந்து 15 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டளவுக்கு சித்திரத்தை வந்து எடுத்திருக்கேன். பட்டை வந்து நார்மலாக ஒரு பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 6லேருந்து 7 கிராம்பு வந்து எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அண்ட் அடுத்து முக்கியமான பொருள் வந்து துளசி வந்து நான் நார்மலாக நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். ஸோ அது வேணுன்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துளசி வந்து எடுத்திருக்கேன். காஞ்ச இலை இருக்கும் இல்லையா, அந்த துளசியை எடுத்திருக்கேன். அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா ரோஸ். ஸோ இந்த ரோஸ் பெட்டல்ஸும் வந்து நான் ஃபேஸ் பேக்குக்காக ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிதமான ஹீட்டில் ஈவனாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். சித்திரத்தை மட்டும் உடையாது, கொஞ்சம் நம்ம நல்லா வந்து நசுக்கி அதுக்கப்புறம் தான் வந்து போடணும். இந்த டீ அவ்வளோ நல்லா வாசனையாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த மசாலா டீ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. மிஸ் பண்ணாமல் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு சுகர் வேணால் ஹெல்த்தியாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி தீந்துடுச்சு, அதனால நான் நார்மல் நாட்டு சக்கரை ஆட். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த குட்டி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் பின் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ஃபுல்லான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.